நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. நான் சின்ன குழந்தை அம்மா, சொல்ல தெரியவில்லை. பிள்ளை மழலையிலே உனக்கும் உள்ளம் புரியவில்லை. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டான் மனதில் எண்ணம் மறைவதில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வரும் எங்களுக்கு வழிகாட்டியும் எங்களை அறிவூட்டு வளர்த்த தாயும் எங்கள் இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய 8வது நினைவாண்டு நினைவை தங்கவேல் முழுமையாக தங்கவேல் எத்தனை தொகுதி மூலியமாக நம்முடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் திரு மு அம்பு எக்ஸ்எம்சி அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக அன்னதானம், இதுவரையிலும் 23 இடத்துல அன்னதானம் வழங்க போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாளில் இலவச சேலை வழங்குகிறோம். இதில் எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து கலந்து நிற்கிறாங்க. இதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். நம்முடைய அம்மா அவர்கள் இன்றைக்கி கர்நாடகாவுக்கு மட்டும் அவருக்கு முதல்வர் இல்லை, கர்நாடகாவுக்கு கூட உதவி செய்திருக்காங்க. அந்த உதவி எப்படின்னா, நம்முடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அன்பு மூலியமாக 50 kg அரிசி தங்கவேல் மக்களுக்கு 4000 மூட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வழங்கிய பெருமை அம்மாவுக்கு சேரும். அதை வாங்கி கொடுத்த பெருமை அருமை சகோதரர் அன்புக்கு சேரும் என்ற பெருமையாக சொல்கிறேன். இன்றைக்கு அம்மா நம் மத்தியில் இல்லை என்றாலும் அவர் ஊக்கிவிட்ட உணர்வு உண்டு. அவருடைய வழி செல்வதற்காக வணக்கத்துக்குரிய மாண்பு கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் உண்டு என்ற பெருமையில் முன் பேச வந்துள்ளேன். இன்னைக்கு கழகத்தில் நான் மாவட்ட செயலாளர் மட்டும் இருக்க விரும்பல, கழகத்தில் தளபதியாக இருக்கல, சிப்பாயாக இருந்து நான் வேலை செய்ய ஆசைப்படுறேன். ஏன்னாக்கா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள்லாம் வேலை செய்திருக்கிறோம், அதே மாதிரி அம்மா காலத்தில் செய்திருக்கிறோம், கட்சிக்காக உழைச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி அவருடைய தலைமையில் இன்னைக்கு நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் கூறி, அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, எடப்பாடி புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கழகத்தின் காவல் தெய்வம் சத்துணவு படித்த சரித்திர நாயகனின் வாரிசும் கழகத்தை செம்மன செயல்படுத்தி புரட்சி தலைவர் 50 லட்சம் தொண்டர்களை விட்டு சென்றால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1.5 கோடி மக்களை உருவாக்கி இந்த கழகத்திலே 3 முறை முதலமைச்சராக திகழ்ந்து தமிழகம் மாத்திரமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை உள்ளங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா அம்மா என்று அழைத்த ஒரே ஒப்பற்ற தலைவி யார் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த 8வது ஆண்டு
நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கே எனக்கு முன்னதாக புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகழை பேசிய அன்புக்குரிய சகோதரர் மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் வி விஜயன் அவர்களே, இந்த தங்கவயல் தொகுதி மாத்திரமல்ல, கர்நாடக மாநிலத்திலே உழைக்கின்ற வர்க்கத்திலே உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்காட்டி அங்கங்கே பகுதி மக்களுக்கு உணர்வு ஊட்டுகின்ற வகையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஆண்டரேசன்பேட்டை பகுதியின் பொறுப்பாளரும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இரங்கல் கலந்த வணக்கத்தை முதலிலே சமர்ப்பிக்கின்றேன். சகோதரர்களே, இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 8 ஆண்டு நினைவு நாளை நாங்கள் இன்றுதான் மறைந்து 8 தினம் ஆனது போல காட்சி அளிக்க கொண்ட வகையில் இன்று அம்மா அவருடைய புகழ் பேசிக் கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் இங்கே கர்நாடக மாநிலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், அம்மா அவர்களால் இங்கே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 4 முறை நகர சபையை பிடித்து அதனுடைய தலைவராகவும் திகழ்ந்த பகுதி இந்த தங்கவயல் பகுதி. இந்த தங்கவயல் பகுதியிலே தங்க சுரங்கத்தை 2001ஆம் ஆண்டு மூடிய சமயத்தில் பட்டினியும் பசியமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே புரட்சி தலைவி அம்மா இடத்துல போய் 2007ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு தங்க சுரங்கத்தை மூடப்படுகிறது. 27ஆம் ஆண்டு வரைக்கும் கூட அவர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்கப்படவில்லை. அந்த நேரத்தில் சென்று புரட்சி தலைவி அம்மா இடத்திலே, அம்மா இந்த தங்க சுரங்கத்தை மூடி சுமார் 7 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இதுவரைக்கும் யாருக்கும் அவர்களுடைய ஊதியத்தை கூட கொடுக்கவில்லை, சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுறாங்கம்மான்னு சொல்லும்போது சகோதரர் விஜயகுமார் சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3500 குடும்பம் நிறுத்தப்பட்ட அந்த தங்க சுரங்க தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு ஒரு மூட்டை அரிசியை வழங்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிராக வாழ்ந்த காலத்தில் தமிழக மாத்திரம் ஒவ்வொரு பட்டி தொட்டியில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் இருந்து முதியவர் வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியம் என்ன என்பதை பார்த்து 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 செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று தமிழகத்திலே தினம் 4 கொலை 5 கொலை, தினம் கஞ்ச கடத்தல், தினம் கற்பழிப்பு, மக்கள் நடமாட முடியல. இன்று பெஞ்சல் புயல் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க அவதிக்குள்ள இருக்காங்க. இவன் சொகுசா வந்து தூங்குறான் பாரு, அப்படியாப்பட்ட தூங்கிருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்னு கூட தெரியல, மக்கள் மத்தியில வரல, மக்களுக்கு என்ன செய்யறது செய்யல, கும்பகர்ண தூக்கத்தை சொல்றான். செவலகாத சங்கு ஓதுற மாதிரி மக்கள் ஒப்பாரி விட்டு அழுதால் கூட வெளியே வந்து பார்க்கல. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் KP முனிசாமி அவர்கள், இன்னும் கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள் ஒவ்வொரு பகுதியும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிமுக இங்க மாத்திரமல்ல, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த தங்கவயல் மக்களை பாதுகாத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதே போர்த்துபிளா கோட்டத்தை சேர்ந்த சகோதரர் சண்முகம் அவர்கள் குண்டடிப்பட்டு செத்தார். அந்த குடும்பத்திற்கு 40,000 தந்து உதயவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போன்று தமிழ் ஊர்வலத்தில் உயிர் நீத்தவர் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த காலத்திலேயே தலா 40,000 20,000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் இந்த தங்கவயலுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்த கூற கடமைப்பட்டுள்ளேன். இப்பொழுது கூட இந்த மக்கள், இந்த BML மக்கள் பாதிக்கப்படுகின்ற காலத்திலே பாதிக்கப்பட்டு அவர்கள் சுமார் 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் அற போராட்டம் செய்தார்கள். அற போராட்டம் செய்கின்ற நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உறுதுணையாக போய் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொன்னோம், அப்பா நீங்க இருங்கோ, உங்களுடைய வெற்றி கண்டிப்பா நிச்சயமாகும்,
உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கின்ற வரையில நீங்க எழுதிக்காமல் நிக்கணும்னு சொன்னோம். அவங்க இருந்தாங்க. 26வது நாள் அவர்களுக்கு என்ன தோன்றியது தெரியல. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய குமாரசாமி வந்து சொன்னாரு, கேட்கல. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சொன்னாங்க, கேட்கல. நாராயணசாமி சொன்னாரு, கேட்கல. ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமே நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த தங்கவயல் முழுக்க பெரிய போராட்டத்தை செய்து இந்த தங்கவயல் மக்கள் தங்கவயலில் உழைக்கின்ற இந்த வர்க்கத்திற்கு நல்லது ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது மத்திய சர்க்கார் ஃபேக்டரி. இந்த மத்திய சர்க்கார் ஃபேக்டரியில இந்த தங்க வயலுக்காக கர்ம வீரர் காமராஜர் பெரியவர் இந்த தங்க வயல் பிஜிஎம் ஊடப்பட்டால் இங்க இருக்கின்ற மக்கள் வாழாமல் போய்விடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிஎம்எல் பகுதியை கொடுத்தாங்க. ஆனா இந்த பிஎம்எல் இந்த தங்க வயலை சார்ந்த எந்த ஒரு மக்களுக்கும் வேலை இல்லை. வடநாட்டுல இருந்து வரான், அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகுறான். இங்க இருக்கிறவனுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கல. இதையெல்லாம் போராடலாம், ஊரை பந்த் பண்ணலாம் அப்படி சொன்னோம். ஆனால் உக்காந்தாங்க, ஏச்சாங்க. உக்காரும் போது யாரும் வரலையேன்னு சொல்லி போராடினாங்க. ஏச்சுக்கும் போது யாருக்கும் சொல்லாதே ஏச்சு போயிட்டாங்க. அவங்களுடைய கோரிக்கை எப்படி முடிவாக போதோ எங்களுக்கு தெரியல. கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்லா இருக்கணும். இந்த அம்மா நினைவு நாளில் சொல்றேன், அவங்களுக்கு நல்லது கிடைக்கணும். அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் முன்னுக்கு போகணும். அவர்கள் முன்னுக்கு போனோம். இந்த பிஎம்எல் தொழிற்சாலையில இந்த தங்கவயல் மக்கள் பணியாற்றணும். இதுக்கு எல்லா தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் இணைந்து செயல்பாற்றணும்னு சொல்லி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பேசி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.